வணக்கம் மாணவர்களே. இன்றைய பாடத்தில் நாங்கள் இணை மொழிகள் பற்றி கேட்கப் போகிறோம். இணை மொழிகள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டுகள், அவற்றை வைத்து வாக்கியங்கள் அமைத்தல் ஆகியன பற்றி இக்காணொளியில் நாம் பார்க்கலாம். இணைமொழிகளை வைத்து வாக்கியங்கள் எடுத்துக்காட்டாக உங்களுக்கு தரப்படும் இடத்து அதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பும் கீழே கொடுக்கப்படும். எனவே நீங்கள் அதனையும் வாசித்து மேலும் விளங்கிக் கொள்ளலாம். இரு சொற்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஒரு கருத்தை வலியுறுத்தினால் அது இணைமொழி எனப்படும். கருத்தாளத்தை ஏற்படுத்தவும் பொருளை எளிமையாக விளக்கவும் இணைமொழிகள் பயன்படுகின்றன. எடுத்துக்காட்டுகள்: இன்ப துன்பம், ஈவிரக்கம், ஏச்சுப் பேச்சு. இணைமொழிகளை நான் பல்வேறு விதமாக வகைப்படுத்தலாம். அடிப்படை இணைகள் என்பவை இரண்டு வெவ்வேறு நேர்மறை அல்லது எதிர்மறை வார்த்தைகள் இணைந்து வரும். உதாரணமாக அக்கம் பக்கம், இன்ப துன்பம், ஆதி அந்தம். இங்கே எதிர்மறையான இரண்டு சொற்கள் சேர்ந்து ஒரு கருத்தை வெளிப்படுத்துகின்றன. பொருள் இணைமொழிகள் என்றால் ஒரே பொருளை தரும் இரு சொற்கள் இணைந்து வருவது. உதாரணமாக ஈவிரக்கம். ஒலி இணைமொழிகள் என்று சொன்னால் ஒலி குறிப்புக்காக இரண்டு சொற்கள் வருவது. அவை ஒலி இணைமொழிகள் எனப்படும். உதாரணம் ஏச்சுப் பேச்சு, ஆடல் பாடல். இவற்றை நாம் நேரிணை மொழிகள், எதிரிணை மொழிகள், செறிவினை மொழிகள் எனவும் வகைப்படுத்தலாம். நேரிணை மொழிகள் என்று சொன்னால் ஒத்த சொற்கள், அதாவது ஒரே பொருளை தரும் இரு சொற்கள் இணைந்து வருவது. எடுத்துக்காட்டு ஈவிரக்கம், சீரும் சிறப்பும். எதிரிணை மொழிகள் என்று சொன்னால் எதிர்ச்சொற்கள், அதாவது முரணான கருத்துடைய இரு சொற்கள் இணைந்து வருவது. இதற்கு எடுத்துக்காட்டுகள் இன்ப துன்பம், உயர்வு தாழ்வு, லாப நட்டம், வெற்றி தோல்வி போன்ற இணைமொழிகள் எதிரிணை மொழிகள் ஆகும். செறிவினை என்று சொன்னால் மிகப்பு சொற்கள், அதாவது ஒரு பொருளின் தன்மையை அல்லது நிலையை மிகைப்படுத்தி விளக்க உதவும் சொற்கள். இனி நாம் இவ் இணைமொழிகளை வைத்து எவ்வாறு வாக்கியம் அமைக்கலாம் என்பதை பார்ப்போம். எடுத்துக்காட்டாக சில வாக்கியங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்கின்றன. வள்ளுவரின் திருக்குறளுக்கு உலகில் வேறு எந்த நூலும் ஈடு இணை இல்லை. இங்கே இணைமொழி உங்களுக்கு நீல நிறத்தினால் அடையாளமிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. ஈடு இணை. ஈடு இணை என்று சொன்னால் ஒப்பு, அதற்கு சமமான, அதாவது ஒப்பிடுவதற்கு இணையாக வேறு எதுவும் இல்லை என்பதை குறிக்கிறது. கடும் வெயிலினால் செடிகள் அனைத்தும் வாடி வதங்கிய நிலையில் காணப்பட்டன. வாடி வதங்கிய என்று சொன்னால் சுருங்கி, தளர்ந்து, வலிமை இழந்து. இந்திய நாட்டின் சுதந்திர போராட்டம் ஊர் உலகம் அறிய நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வாகும். ஊருலகம் என்ற இணைமொழி எம்மை சுற்றி இருக்கிற சிறிய ஊர் மற்றும் பரந்த உலகத்தை குறிக்க இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தென்றல் காற்றில் மரக்கிளைகள் ஆடி அசைந்து அழகாக நடனமாடின. ஆடி அசைந்து, அசையும் அழகை குறிக்க பயன்படுகிறது. நாளும் கிழமையும் பார்க்காமல் உழைப்பவர்கள் உயர்வடைவார்கள். இங்கு நாளும் கிழமையும் என்று சொன்னால் நல்ல நேரம் ஓ நாள் நட்சத்திரம் பார்க்காமல் உழைப்பவர்கள். நாம் எந்த ஒரு முடிவையும் ஆற அமர யோசித்து எடுக்க வேண்டும். ஆற அமர என்று சொன்னால் பொறுமையாக, நிதானமாக என்று பொருள் கொள்ளலாம். திருவிழாவில் மக்களின்
ஆடல் பாடல் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இங்கு ஆடல் பாடல் என்பது ஒரு இணைமொழியாகும். சிறுவன் தன் வீட்டை தேடி அங்கும் இங்கும் அலைந்தான். அங்கும் இங்கும் என்று சொன்னா எல்லா பக்கமும் அங்கே இங்கே தேடுறது. ஒவ்வொரு இடத்திலும் எல்லா பக்கமும் தேடினான், தேடி அலைந்தான் என்று பொருள் கொள்ளலாம். வாழ்வில் இன்ப துன்பம் மாறி மாறி வருவது இயற்கை. இங்கே இன்ப துன்பம் என்ற இன்பம் துன்பம் என்ற இரண்டு எதிர் சொற்கள் சேர்ந்து இணைமொழியாக அமைகிறது. அவனது இச்செயலால் அவனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மதிப்பையும் இழந்தான். கொஞ்ச நஞ்சம் என்று சொன்னா மிகச் சிறிய அளவு இல்லாட்டி மிஞ்சி இருக்கிற மதிப்பையும் இழந்தான். நாம் பொது சொத்துக்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்தல் வேண்டும். கண்ணும் கருத்துமாக, அதாவது மிக கவனமாக. விவசாயி தனது நிலத்தில் அல்லும் பகலும் மாடாய் உழைத்தார். அல்லும் பகலும் என்று சொன்ன இரவு பகல் பாராமல் எந்நேரமும். அக்காட்டில் பாதைகள் கரடு முரடாக காணப்பட்டன. கரடு முரடு என்று சொன்னால் ஒழுங்கில்லாமல் மெதுவற்ற தன்மை அல்லது மேடு பள்ளமாக இருப்பதை குறிக்கும். திருடன் கையும் களவுமாக பிடிபட்டுக் கொண்டான். கையும் களவும் என்று சொன்னால் ஆதாரத்துடன் பிடிபட்டுக் கொண்டான். கமலா தனது நண்பனின் துன்ப காலத்தில் கூடமாட நின்று உதவி புரிந்தாள். கூடமாட என்று சொன்னால் அருகில் இருந்து தொடர்ந்து உதவியாக இருக்கிறது. தாய் தன் பிள்ளைகளுடன் கொஞ்சி குலாவினாள். கொஞ்சி குலாவி என்று சொன்னால் செல்லமாக அன்பாக பேசி மகிழ்ச்சியாக இருத்தல். அவர் வேலையில் குற்றம் குறை காண முடியாது. குற்றம் குறை என்று சொன்னால் தவறுகள். தமிழினி மூச்சு பேச்சற்ற நிலையில் மயங்கி கிடந்தாள். மூச்சு பேச்சற்ற என்று சொன்னால் ஆடாம அசையாம சத்தம் இல்லாம சலனமற்ற நிலை. அனைவரும் தமது வாழ்வில் ஏற்ற இறக்கங்களை சந்தித்தே ஆக வேண்டும். இங்கே உயர்வு தாழ்வை குறிக்கிறது. ஏற்ற இறக்கம் என்பது உயர்வு தாழ்வை குறிக்கிறது. இந்த காணொளியில் உங்களுக்கு வழங்கப்பட்ட இணைமொழிகள், அவற்றை வைத்து அமைக்கப்பட்ட வாக்கியங்கள் அனைத்தும் பொருளுடன் உங்களுக்கு விளங்கியிருக்கும் என நம்புகிறேன். இன்னும் ஒரு பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.